கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திருச்சபையிலே ஒழுக்கமுடன் சபை மக்கள் விசுவாசிகள் கூடி வர வேண்டும். ஒழுக்கம் தவறி இருப்பவர்களை மிக கவனமாக கையாண்டு அவர்களை இந்த திருச்சபை ஐக்கியத்திலே இல்லாதபடிக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏன், எதற்காக, எப்படி என்று சொல்லி விளக்கப்படுத்தி எழுதுவதுதான் 5ஆம் அதிகாரம். திருமண பந்தத்திலே இணைக்கப்படாத, திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்ட உடல் உறவுகள் எல்லாம் விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ உயிரோடு இருக்கையில் பிற பாலினத்தரோடு பழகுவது, பிற மனிதர்களோடு பழகுவது, அதாவது உடலுறவு வைத்து கொள்வது விபச்சாரம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவன் தன்னை விட்டு விக்கிரக ஆராதனை செய்வதையும் இந்த வார்த்தையினாலே அடைமொழியாக பயன்படுத்தி பேசுவதை பழைய ஏற்பாடு முழுவதிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கலாம். அது ஆணாகிலும் பெண்ணாகிலும் இருவருக்கும் ஒரே விதமான தண்டனைகளைத்தான், எச்சரிப்பைத்தான், தீர்ப்புகளைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆணுக்கென்று ஒரு தீர்ப்பாகவும் பெண்ணுக்கென்று ஒரு தீர்ப்பாகவும் சொல்லப்படவில்லை. விபச்சாரத்தில் மிகவும் அருவருப்பான ஒன்றுதான் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, பகிரங்கமாய் சொல்லப்படுகிறது, அநேகருக்கு அறிந்த காரியமாய் இருக்கிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, இது அஞ்ஞானிகளுக்குள்ளே. தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திலே வாழ்கிறவர்கள் ஞானிகள் என்றும், கிறிஸ்துவை அறியாதவர்களை அஞ்ஞானிகள் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. அதாவது மனிதன் வாழ வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பது வேதம், கிறிஸ்து. அந்த கற்று அறிதலை பெற்ற பின்பும் அஞ்ஞானிகள், அறியாதவர்கள் செய்கிறதைப் போல செய்வது தவறு என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அஞ்ஞானிகளுக்கு கூட, அவர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விபச்சார விபரீதம் நடக்கவில்லை என்று பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்தில் மிகவும் மோசமான நிலைமையிலே இருந்தாலும் திருச்சபைக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே கூட ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி திருச்சபைக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் இவ்வளவு வெட்கக்கேடான செயலை செய்வது தவறு என்பதை பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அதாவது அவன் ஒருவேளை செல்வ செழிப்பானவனாகவோ, அதிகாரம் படைத்தவராகவோ, திருச்சபையில் முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவராகவோ இருக்க வேண்டும். அவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்தும் அவரிடத்தில் துணிந்து யாரும் பேச முடியவில்லை, பேசுவதற்கு யாரும் துணியவில்லை. அதற்காக அவரிடத்தில் பேசி இவர் செய்வது தவறு என்பதை சொல்லுவதற்கு முடியவில்லையே என்று யாரும் துக்கப்படாமலும் இருக்கிறார்கள். ஆனாலும் அதே வேளையில் என்ன செய்கிறது, சரி பார்ப்போம் என்று சொல்லி அதை ஒரு பெருமையாக, அதை அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாப்பா அப்படின்னு சொல்லிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்களாம். அதெல்லாம் பெரிய இடத்து காரியம், நம்மலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் அவர்கள் செய்தால் அது பெருமை என்பது போல. நீக்கப்படாமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள், பெருமைப்படுகிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் உங்கள் கூட இருக்கிறது போல நீங்கள் நினைத்து, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடைய கூடி வந்திருக்கையில், அவர் அங்கேருந்து இப்போ நம்ம ஜூம்லலாம் கனெக்ட் ஆகிறோம், சில அறிவுரைகளெல்லாம் கேட்குறோம், ஆலோசனைகளெல்லாம் ஃபோனில் கேட்குறோம். ஆனால் அந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே அவர்கள் கூடி வந்து ஒரு மனமாய் காரியங்களை செய்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இப்படித்தான் ஆராதனை, நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்வது போல் அந்த சூழ்நிலையில் உங்களை குறித்து உங்களுக்காக எனது ஆவியிலே நான் உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, அதாவது அவனை ஒதுக்கி வைப்பதோ, அவரை திருச்சபை பொறுப்புகளிலிருந்து தூரப்படுத்துவதோ, திருச்சபைக்கு வராதபடிக்கு ஒரு சில நாட்கள் அவருக்கு டெர்மினேஷன் கொடுப்பதோ,
அவருடைய சரீரத்திலேயோ மனதிலோ குத்துண்டு அவர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதுதான் பவுலுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக ஒருவேளை அந்த தப்பை விட்டு அவன் மீண்டு வராமே இருந்தான்னா கூட அவன் சரீரத்தில் நோய் கண்டு அழியும். அந்த அழிகிற தருணத்திலையாவது நான் செய்த தப்பு என்பதை அவன் ஒத்துக்கொண்டு அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறார். இல்லை என்றால் இந்த குற்றத்தையும் செய்து கொண்டே திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டே இருப்பானானால் அவனுக்கு விமோசனம் கிடைக்காமல் நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டியது வரும் அல்லவா? அவருடைய பவுலுடைய யோசனைகள் எங்கு வரை செல்கிறது என்று பாருங்கள். அப்படி கவனமாக அவன் ரட்சிக்கப்படும்படியாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து இதை குறித்தான ஒரு விளக்க பாடத்தை பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்லை, இது பெரிய இடம், அவர்கிட்டலாம் பேச முடியாது, அவர் இல்லாமல் திருச்சபையெல்லாம் ஓடாது என்று சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டு கொள்கிறீர்கள். அந்த காரியமானது எல்லோரையும் கெடுத்துவிடும். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருங்கள், பழைய ஜென்ம சுபாவம் இல்லாதவர்களாயிருங்கள், புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு விடுங்கள். ஏனெனில் நாம் நமது சுயத்திற்காக செத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகப்பட்டிருக்கிறார். அவரை இந்த பாவ காரியத்தோடு நாம் ஆராதிக்க முடியாது, அவரை பின்பற்ற முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து மனம் திரும்புதலையும் பாவத்தை விட்டு நீதிக்கென்று வாழ்வதும் தான் கிறிஸ்துவை பற்றும் பயபக்தி. ஆதலால் நீங்கள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கிரியையினாலே இருக்கக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய பழைய பாவ காரியங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள், புதிய மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தைரியமாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாவ காரியங்களிலே வாழ்வதற்கு அவர்கள் துணிவார்கள். ஆதலால் ஒட்டுமொத்த திருச்சபையும் சாட்சியை இழந்ததாய் காணப்படும். என்றும் திருச்சபைகளிலே பொறுப்பிலே இருப்பவர்கள் செய்கிற எல்லா விதமான குற்றங்களையும் கண்டிக்க முடியாத அளவுக்கு திருச்சபை தன்னுடைய வல்லமையை தன்னுடைய தகுதியை இழந்த நிலைமையிலே காணப்படுகிறது. திருச்சபைக்குள்ளாக இருக்கிற அசுத்தமான காரியங்களை திருச்சபையை நியாயந்தீர்க்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே கொடுமையான விளைவுகளை உண்டாக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். திருச்சபை என்பது ஆரம்ப காலத்திலே பாவிகள் மனம் திரும்புவதனாலே உண்டாகக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அது கூடி வரும்போது பரிசுத்தவான்களின் ஐக்கியமாய் மாற வேண்டும் என்பதுதான் திருச்சபை. அதை குறித்து நிருபங்கள் தோறும் அவர் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்தராகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அடிக்கடி பவுல் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். பாவிகள் மூலமாக பாவிகளுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபையானது பரிசுத்த வாழ்விலே வளர வேண்டும். பாவத்தோடு சேர்ந்து கிறிஸ்தவர்கள் என்று வளர முடியாது. இதை நான் திருச்சபைக்குள்ளாக செய்ய விரும்புகிறேன். வெளியே இருப்பவர்களுக்கு குறித்து நியாயம் தீர்க்கவோ நீ தீர்ப்பு சொல்வதற்கோ நமக்கோ எனக்கோ அதிகாரம் இல்லை. ஆதலால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழும்போது இந்த உலகத்திலே தவறு செய்கிற மனிதர்களிடமிருந்து நீங்கள் உங்களை விலக்கி வாழ முடியாது. ஆனால் திருச்சபையிலே வாழ்கிற சகோதரன் என்னப்பட்டவன் ஒரு விபச்சாரக்காரனையாவது நீங்கள் 11ஆம் வசனத்திலே இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பொருளாசைக்காரனாவது விக்கிரகாராதனைக்காரனாவது உதாசீனன், அதாவது கீழ்ப்படியாதவர்கள், அசட்டை செய்கிறவர்கள், அலட்சியப்படுத்துகிறவர்களை உதாசீனன் என்று சொல்லப்படுகிறது. வெறியன், அதாவது பணவெறி, பெண் வெறி, உணவை கூட வெறித்தனமாய் அபகரித்து கொள்ளுகிறவர்கள், கொள்ளைக்காரர்கள், தனக்கு என்று இல்லாத பொருள்கள் மேல் கொள்ளையாய் பாய்ந்து கொள்ளையடிக்கிறவர்கள் இருந்தால் அவர்களோடு சேராதிருங்கள். அவர்களுடைய அருகிலே இருந்து சமபந்தியாக உணவு கூட புசிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை.
ஏனெனில் அவர்களோடு பழகுற பழக்கம் நமக்கும் வந்துவிடும். மீண்டும் திருச்சபைக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலோ திருச்சபையிலையோ ஒரு குழந்தை சினிமா பாடலை ஹம் பண்ணா அல்லது ஒரு சினிமா டயலாகை சொன்னால் குழந்தைங்க சீக்கிரம் ஈர்க்கப்படுவாங்க. அதே வேளையில் அந்த குழந்தையோ அந்த வாலிபனோ மனப்பாட வசனங்களை சொல்லி எல்லார் கண்களும் அசந்த நிலையிலே பார்க்கும்போது மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் நானும் அந்த வேத வசனத்தை படிக்கணும், அவனை போல நானும் கற்றுக்கொள்ளணும், அவனை போல நானும் பாட வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய மனதிலே மாற்றங்கள், எண்ண அணைகளிலே மாற்றங்கள் உண்டாகும். சொற்களை காட்டிலும் செயல்களை பார்த்து மனிதர்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். திருச்சபைக்கு உள்ளாக இப்படிப்பட்ட அக்கிரம காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை தகுந்த விதங்களிலே நியாயம் தீர்த்து அவர்களை தூரப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களுக்கென்று தனியான கவுன்சிலரை வைத்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற பிற இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவானவரும் போதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருச்சபையிலே அவர்களுக்கு பொறுப்புலையோ திருச்சபையின் காரியங்களிலே பங்கெடுப்பதோ பிறரை கெடுக்கக்கூடிய வகையிலே அவர்கள் திருச்சபைகளுக்குள்ளாக வந்து கலந்து கொள்வதையோ அனுமதிக்கவில்லை. இது புதிதாக வருபவர்களை குறிக்கவில்லை. ஏற்கனவே வந்து ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருந்து தவறான வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை குறித்தான நியாய தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் குறித்து இது நியாயம் தீர்க்கும். தேவன் பரிசுத்த ஆவியானவரோடே கூட இருந்து பவுலின் மூலமாக நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறவாதிருக்க வேண்டும். பொருளாசை, விக்கிரக ஆராதனை, உதாசீனம், வெறித்தனம், கொள்ளை, இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணத்தை தேவ சமூகத்திலே கழுவி சுத்திகரிக்க வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களை தேவன் பார்த்து கொள்வார். ஆகையால் நீங்கள் சொல்லியும் கீழ்ப்படியாதவனை உங்களை விட்டு தூர தள்ளி போடுங்கள், சொல்லுவதற்கு தயங்காதிருங்கள், இது திருச்சபையின் கடமையாய் இருக்கிறது என்று பவுல் 5ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு எடுக்க வேண்டிய நிர்ணயங்களையும் அதற்கான வழிகாட்டுதலையும் அதை ஒரு புரிதலாய் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான விளக்க உரையாகவும் எழுதுகிறார். தேவன் தாமே இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது தேவன் திருச்சபையில் விரும்புகிற விருப்பங்கள் என்னவென்று நாம் உணர்ந்து கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கிறபடினாலே நம்மை நாமே நேர் வழியிலே தேவனின் சுத்தமான பரிசுத்தமான வழியிலே வளர்வதற்கு தேவன் அனுகிரகம் பாராட்டுவாராக. நம்முடைய பரிசுத்த நடக்கைகளை கண்டு திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் தேவனுடைய மகத்துவங்களை உணர்வதற்கும் பயப்படுவதற்கும் நம்மை நாம் நல்ல ஒரு வழிகாட்டிகளாக உருவாக்கி கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.